வணக்கம் உறவுகளே. அரசியல் அப்படின்னா அறம், தர்மம், தானம், நிதானம், இதற்கு பேர் தான் அரசியல். அது அந்த காலத்தில் அப்படி தான் வழி நடத்தினாங்க. இப்போ அரசியல் அப்படின்னா அநியாயம், நிம்மதியின்மை, ஒருவருக்கொருவர் போட்டி, மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் தன்னலம் மட்டுமே கருதுவதாக அமைந்து இருப்பதை பார்த்தால் நமக்கு மிக வியப்பாக இருக்கிறது. தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியால், அந்த அரசியலால் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகுகின்ற வகையில் அந்த அரசியல் எவ்வளோ கொடூரமானதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இன்றைய சூழ்நிலை அந்த அளவுக்கு அரசியலாக இருக்குது. இந்த அறம், தர்மம், தானம், நிதானம் இப்படி செயல்பட்டு இருந்தால் பிரிவினையே வராது. அன்பும் பாசம் கலந்து தான் இருக்கும். தந்தையாகட்டும், அந்த அரசியலில் மகனாகட்டும் இணைந்து செயல்படுவாங்க. இது ஏற்புடையதாக இருக்கும். நான் இன்றைய அரசியல் அப்படி கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் வச்சுங்களேன். இந்த அரசியல் கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குது. இப்போ கூட புது புது கட்சிகள்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த விஜய் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இவங்கெல்லாம் எதிர்வாதியை நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ஆளுகின்ற ஆட்சிகள் தொடர்ந்து நம்மளே ஆட்சியை அமைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஆதார் இந்த ஓட்டு போகிற மிஷினில் இணைக்க சொல்ல மாட்டாங்க. இவங்க இணைக்க சொல்லலாம். ஓட்டு போடுற மிஷினில் ஆதார் இணைச்சோம்னாக்கா கிட்டத்தட்ட 99% வாக்கு பதிவாகும். அப்போ அந்த கரப்ஷன் வழியில் தான் போகும். அதை இவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இப்போ எல்லாத்துக்கும் ஆதார் கேட்குறீங்க. ஏன் மக்கள் தான் ஓட்டு போட்டால் நம்ம யாருக்கு போட்டோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெசேஜ் எதிர்பார்க்குறாங்க. அதை இந்த அரசியல் கட்சி ஒன்று கூட தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆக அரசியல் என்பது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதை பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஆக பழைய மாதிரி முன்பு போல் அரசியல் மாற்றம் பெற வேண்டும், மக்கள் அமைதி பெற வேண்டும், நல்லாட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஓட்டர் மிஷினில் ஆதார் லிங்க் பண்ணுங்கள், தயவுசெய்து லிங்க் பண்ணுங்கள் என்று கூறி சமூக ஆர்வ ஒருவனான எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இதை எல்லாருக்கும் பகிர்வு செய்யுங்க. அப்போ தான் அரசியலை நம்ம திருத்த முடியும். அரசியல்ன்றது ஒரு மாயாஜலமாக போயிட்டுருக்கு. அவங்க செல்ஃபிஷாக இருக்குது. மக்களுக்கு சேவை செய்யும் நிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் வாக்கெடுப்பு இயந்திரத்தில் ஆதாரை இணைத்தால் 99% வாக்குப்பதிவாகும். உண்மையான தலைவரை நாம் காண முடியும். அந்த உண்மையான தலைவர் மூலம் மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆக மக்களையாக நீங்கள் என்னோடய கருத்தை எல்லாருக்கும் பகிருங்க. மக்கள் தெளிவு பெறட்டும். நன்றி, வணக்கம். மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக தங்களில் ஒருவன் சி. வேலு.